Hello friends, welcome back to RV Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிளாசோ பேண்ட் எப்படி ஈஸியா கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இது பெரிய மேஜிக் எல்லாம் இல்லங்க. ஜஸ்ட் உங்களுக்கு சூயிங் மெஷின் ஆபரேட் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும். உங்களுடைய கரெக்ட் ஃபிட்ல இருக்கிற ஒரு பேண்ட்டை மெஷர்மென்ட்டா வச்சுட்டு மெஷர்மென்ட் எடுக்காமயே ஈஸியா ஒரு பிளாசோ பேண்ட் நீங்க ஸ்டிச் பண்ணலாம். நம்ம கார்மெண்ட் நம்மளே ஸ்டிச் பண்ணி போடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். $44 inch இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் 2 மீட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். இதை நல்லா லென்த் வைஸாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே டேபிள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரிங்கிள்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபோல்டு இந்த மாதிரி தான் ஃபோல்டு பண்ணி போடணும். அதுக்கு அடுத்ததான் இன்ச் டேப் எடுத்துகிட்டு லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு 40 inches இருக்குது. விட்த்து பார்த்திங்கன்னா 21 inch இருக்குது. இப்போ நம்ம பாட்டமை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் மட்டும் அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் மார்க் பண்ணி ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும். இப்போ மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 39 inches தான் இருக்குது. ஸோ பிளாசோ பேண்ட் அப்படின்றதுனால நமக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ பாட்டமை கரெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். 1 inch வித்தில் பாட்டம் ஃபோல்டுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. டாப்பில் வந்து வெயிஸ்ட் பேண்ட்டுக்கு 2 inches நான் மெஷர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு 2 inch அப்படியே ஸ்கேல் வச்சு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மெஷர்மெண்ட் எதுவுமே எடுக்காமல் எனக்கு ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளாசோ பேண்ட் எடுத்துட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் அந்த துணி மேலே. இப்போ நீங்கள் பேண்ட்டை சுற்றி 1 inch அளவுக்கு மெஷர் பண்ணி டாட் வச்சு அந்த ஷேப்பை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மெஷர்மெண்ட் எடுக்காமல் நம்மக்கிட்ட கரெக்டாக அளவாக இருக்கிற பேண்ட் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க கூட இதில் நீங்கள் அழகான ஒரு பேண்ட்டை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஹிப் ஏரியாலையும் கிராச் ஏரியாலையும் அந்த ஷேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதை கண்டிப்பாக ஷேப் கொடுத்து தான் கட் பண்ணணும். இப்போது கிராச் ஏரியாவில் அந்த ஷேப் வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ நான் அதை கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டேன். உங்களுக்கும் இப்படி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பேண்ட்டை கரெக்டாக வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த ஷேப் வந்து கரெக்டாகிடுச்சு. இது கையில் உங்களுக்கு பண்ண முடியலைன்னா ஸ்கேல் வச்சு நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் கிளாஸ் போகணுங்கிற அவசியமே இல்லைங்க. மெஷின் மட்டும் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஒரு பேண்ட்டை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேண்ட்டுடைய ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாங்களா?